அங்க களுவாஞ்சிக்குடியில் ஒரு அசரம் இருக்காரு, களுவாஞ்சிக்குடி அசரம். அவர்கள் அவருக்கு புள்ளியான சொல்லாட்டி அவரை உத்து கூட்டத்தில் அவன் இருக்கிறவார். எங்க போனாலும் புள்ளியான வசனம் கழிச்சு தான் அவர் சொல்லுவார். இப்போ கல்முனையில் முஸ்லீமோட சேர்ந்து போட்பாளர் போட்டு யாரு எவ்வளோ ஆபத்துன்னு பாருங்க. எங்களுக்கு கல்முனையை பிரிக்கிறதுக்கு போராடுவோம் இல்லை, அங்கே அந்த பிரதேசத்துக்கு முஸ்லீமோட சேர்த்து தான் மெம்பர் போட்டிடுவார். அப்போ இதை நீங்கள் விளையாடணும். தேர்தல் காலத்தில் போதி வாக்குறுதியெல்லாம் வழங்குவாங்க. அங்கே மயிலத்தமிழ் பிரச்சனைன்றது, இங்கே அந்த உரிமை பிரச்சனைன்றது அதுன்றது. ஆனால் தேர்தல் முடிஞ்சு ஒரு நாள் கூட இன்னும் போது அவங்க மயிலத்தமிழ் விளங்கானே. அப்போ இதே மக்கள் விளம்பரக்கூடாது, விழிப்பாடு கொண்டு. இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை சித்தாண்டி மக்களுக்கு தெளிவாக கொண்டாங்க. ஆகவே இதில் இந்த வரப்போற பிரதேச தேர்தலுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். ஏன்னா இதில் பெரும்பாலான வாக்குகளை நீங்கள் அள்ளி பழகும் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ இதில் வடிவாக விளங்கி நாம செயற்படணும். ஏன்னா உங்களுக்காக இருக்கிற உதய கட்சியின் கிழக்கு தமிழர் கூட்டணி ஏன்னா அங்கால ஏதாவது ஒரு பக்கம் புதிய கொண்டு போயிட்டாங்க. இங்கால கொழும்பு ரொட்டன்னு சொல்றோம், நாவலடி சார்ந்திருந்து அங்க வரைக்கும் குடியேற்றங்கள் தமிழர் காணியெல்லாம் தந்திரவ பறவை கொண்டு. இது இப்ப நாங்கள் அந்த காலத்தில் இருக்க ஒரு துண்டு நிலத்தை கூட விட்டு கொடுக்கல. அங்க பிள்ளையார் மாநசபைக்கு வந்தவர் தான் கல்வி வளர்ச்சி வந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களை பள்ளிக்கூடம் தான் பாலடைஞ்சு கிடந்தது. உங்களுக்கு தெரியும். எப்போ அவர் முதலமைச்சர் வந்தாரோ அதுக்கப்புறம் அந்த மாநசபை பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தப்பட்டு கல்வி என்ற பாரிய வளர்ச்சி. அதே போல மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னால் எங்களை நிறைய விஷயங்களை கொண்டு வந்தோம், வேலை வாய்ப்புகளை கொடுத்தோம் மக்களுக்கு. சரி, இறுதி வரைக்கும் பிள்ளையார் அமைச்ச வீதிக்கு ஒரு கணக்கு இல்லை, எந்த காட்டுக்கு போனாலும் ரோடுறீங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய வேலை திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு.